ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நேற்று பார்த்தீங்கன்னா இங்கே தான் திருவிழா நடந்து முடிஞ்சுது. நைட்டு அம்மன் வீதி உலா போயிட்டு வந்திருந்தாங்க. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா புதுசாக அலங்காரம். இவர் தான் அலங்காரம் பண்ணுறவர். அண்ணா நீங்கள் எந்த ஊர் சொல்லுங்கள்? நாங்கள் ஏம்பலம். ஏம்பலம். என்ன அலங்காரம் பண்ணுறீங்க? அம்மன் அலங்காரம் பண்ணிக்கிறோம். அம்மன் அலங்காரம் தான். என்ன படுக்க வச்சுருக்கீங்களா? என்னது இது? அம்மன் பயணம் பண்ணுறோம். புரியல. அம்மன் படுத்துக்கிற மாதிரி அலங்காரம் பண்ணிக்கிறோம். அப்படியா? நேற்று என்ன பண்ணீங்க அலங்காரம்? நேற்று சிவன் பார்வை. அப்படியா? ஓகே. சிவன் பார்வைக்கு அலங்காரம் பண்ணோம். இன்னைக்கு அம்மன் பயணம் படுத்துக்கிற மாதிரி. ஓகே. ஊஞ்சல் ஊற்றுவோம், காலாட்டு ஊற்றுவோம். அப்படியா? ஓகே. எத்தனை வருஷமாக பண்ணிட்டு இருக்கீங்க? நாங்கள் 5 வருஷமாக பண்ணிட்டுருக்குறோம். ஓ சரி. இது பார்த்தீங்கன்னா நேற்று சந்தன காப்பை போட்டு அலங்காரம். இன்னும் அபிஷேகம்லாம் இன்னும் முடியல. இது மேலே அம்மாக்கெல்லாம் அலங்காரம் பண்ணியாச்சு. இன்னும் அபிஷேகம் பண்ணதுக்கப்புறமா இன்னும் உங்களுக்கு தனியாக அலங்காரம் இருக்குது. இவர் தான் இந்த அலங்காரத்தை வந்து பண்ணுது. என்ன ஒரு தம்பி நீனு? புதுக்கடை. புதுக்கடை. ஓகே. எத்தனை வருஷமா பண்ற? நான் அப்போ 9 வருஷமா பண்றேன். ஓ ஓகே. பேர் என்னது? குகன். குகன். சூப்பராக பண்ணியிருக்காருன்னு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். அம்மாளுக்கு நல்லா புடவைலாம் கட்டி நகையெல்லாம் போட்டிருக்காரு சூப்பரா. ஓகே. குக் வித் தவா ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம குக் வித் தவா பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த பிள்ளையாரை பார்த்தா எனக்கு என்னமோ லாஸ்ட்டாக வந்து கொழுக்கட்டை ஏங்க உட்காந்துருக்க மாதிரி ஒரு அப்பாவியான ஒரு முகம். பார்க்க ரொம்ப சூப்பராக இருக்கு பாருங்க. இந்த பிள்ளையார் பார்க்க ரொம்ப ஒரு அப்பாவித்தனமான பிள்ளையாரா இருக்காரு. இவர் தான் கோயிலை வந்து மெயின்டைன் பண்றாரு. தம்பி திரும்புடா. டேய் திரும்புடா.